இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பானந்தம். அவர் பேர் இனிமேல் அன்பானந்தம் இல்லை, அல்பானந்தம். ஏன்னா அல்பத்தனமாக பேசியிருக்கார் இல்லையா, அதனால் அவர் பேர் அல்பானந்தம். அல்பமாக பேசிவிட்டு இப்போ ஆக்ஷன் காட்டி நடிச்சிட்ருக்கிறார். அடுத்தவங்க வீட்டு சமாச்சாரத்தை, அதுவும் குடும்ப விஷயத்தை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைய நீங்கள் பாருங்கள். அவரை பற்றி பேசுகிற தகுதியெலாம் உங்களுக்கு கிடையாது. காசு அந்த பக்கம் காசை வாங்கிட்டு எத்தனை பேர் தான் இவர் அவதூறு பேசுவீங்க? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஞாபகம் வருது. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும். மழை பெஞ்சு நின்னோன்னே பார்த்தோன்னா ஈசல் பூச்சி நிறையா வரும். அந்த பூச்சி தானாகவே ரெக்கை விழுந்துட்டு கீழே புழு மாதிரி ஊறும். அது ஊறுறப்போ எல்லா காலில் மிதிப்பட்டு செத்து போயிடும். அது மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தராக வீடியோ போட்டு இந்த சிஎம் சாரை பேசுகிறதுக்குனே வீடியோ போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவதூறு பேசுறதுக்குனே வந்திருக்கீங்க. நீங்களாம் அந்த ஈசல் பூச்சி மாதிரி தான், ஒரு நாளைக்கு மிதிப்பட்டே சாவ போகிறீங்க. இனியாவது எங்கே பேசுனாலும் வாயை அடக்கி பேசுங்க. அடுத்தவங்க விஷயத்த பேசி, அதுவும் ஒரு முதலமைச்சரை அவங்க பையன் இதை வச்சு பேசி இழிவுபடுத்தி பேசாதீங்க. இனி பேசினா ஆயுசுக்கும் உள்ளே தான் இருக்கணும் நீங்கள்.